ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த பையன் மேல இருக்க ஒரு காத்தாடி பறந்து பார்த்தான். அதையும் அவன் பிடிக்கலான்னு ஓடிக்கிட்டே இருந்தான். கடைசியில அதுக்கு ஒரு காம்பவுண்ட்குள்ள போச்சு. அவனும் அது குதிச்சுட்டு போய் எடுத்துட்டு வந்தான். ஆனா அவனுக்கு தெரியல, இனிமேல் தான் கதையே ஸ்டார்ட். கேட்டு பாரு கொதிக்கிற கோவம் கொண்டா. சரி பாட்டுக்கு எடுத்து போவோம். மூடியப்போ நம்ம லீவ்ல தானே இருக்கோம். காத்தாடி விட்டா நல்லா இருக்குமே. காத்தெல்லாம் வேறு நல்லா வருது. சரி நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இருபத்தி 8ஆம் தேதிக்குலாம் வெயில் அதிகமாக இருக்கும்னு போட்டிருக்கு. இது வேற எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசுல பார்த்தது. பேப்பர் காத்தாடி எடுத்துன்னு வந்துருக்கான். ஆள் இல்லை, எனக்கு தெரியும். ஐயோ காத்தாடி செஞ்சிச்சே. கொல்ல பசங்களோட காத்தாடி கிஞ்சிச்சு. செய்யறேன்டா கவர் காத்தாடியா. நேத்தா என்ன நீங்க பத்துறீங்க. செய்யறேன்டா, செஞ்சு காமிக்கிறேன்டா. நீ ஏதோ 5G இன்டர்நெட் மாதிரி ஃபாஸ்டா இருப்பியாமே, அப்படியா? தெரியல, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஏய், நம்ம காத்தாடி விட்டு நைட்டே ஆயிடுச்சுடா. சரி வாடா நம்ம டென்ட்டுக்குள்ள போலாம். ஏன்டா உன் டென்ட் இவ்வளோ அனலா இருக்கு? ஃபேன் தான்டா கட்டேன், அதுக்காண்டா வெளில துரத்தி விட்டேன். டீலுக்கு எவனுமே வர மாட்டான். வாஞ்சானூர்ல வரும். அதான் எனக்கும் தெரியல. காத்தாடி வேற ஸ்டிப்பா நிக்குது நல்லா. இப்போ மட்டும் எவ்வளவு சொன்னாரா? எவ்வளவு நேரம் காத்தாடி எடுத்துனாங்க. இங்க டீலுக்கே வரல. பேசாம நம்ம 2 பேரும் டீல் போடுவோமா? 5G அங்க டீலுக்கு வந்துட்டான்டா. பேப்பர் காத்தாடி எடுத்துன்னு வந்துடலாம். என்னடா இவ்வளோ நூல் சிக்காயிச்சுரா. நம்ம கையில காத்தாடி வந்துச்சுல, பரவாயில்ல. நான் தூக்கி போடுறேன்.